எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விதான். ப்ளூ ஸ்டார் நாங்க பாத்துட்டோங்க, லப்பர் பந்து பாத்துட்டோங்க, இன்னும் ஏகப்பட்ட கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படங்கள் பாத்துட்டோங்க, கனாவா இருக்குது. அதுலாம் சொல்லாது இதுல என்னங்க சொல்லிருப்போம். சென்னையில கிரிக்கெட் நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்தீங்கன்னா டென்னிஸ் பால்ல தான் விளையாடும். ஆமா, அது எதுக்குன்னா அக்கம் பக்கத்துல வீடு, ஏன்னா கண்ணாடி எல்லாம் உடஞ்சிரும். ஸ்டெம்பர் பால் விளாண்டா கண்ணாடி உடஞ்சிரும். இங்க டென்னிஸ் பால் தான் இருக்கும். ஊர் சைடு அவுட் சைடு நீங்க போனீங்கன்னா நீங்களே பஞ்சு பால் விளையாண்டுருக்கீங்க. உங்க கூட எதுக்கு நாங்க மேட்ச் விளையாடணும்? ஓகே. இந்த படத்துல சொல்றதுதான் நம்மள எல்லாருக்கும் கிரிக்கெட் தெரிஞ்சா ஓவருக்கு 6 பால் தான், எங்க போனாலும் ஓவருக்கு 6 பால் தான். ஆனா அந்த 6 பால் எந்த பால்ல போடுறோம், எந்த பேட்ல ஆடணும்? நீங்க மத்த கிரிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டு கால்குலேட் கிடையாது. இதுல விண்டு கால்குலேட் பண்ணணும். நீங்க நம்மள போய் திடீர்னு லெக் சைடு தான் ரைட் பேட்ஸ்மேன் வந்து ஒரு பாலுக்கு ஆறுனா லெக் சைடு அடிச்சிட முடியாது. ஏன்னா விண்டு பின்னாடி லெஃப்ட் சைடு அடிச்சிச்சுன்னா அந்த பேட்ஸ்மேன் ரைட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் லெஃப்ட்டுக்கு தான் அடிக்க முடியும். ஏன்னா பால் கால்குலேஷன், பாலோட அந்த வெயிட்னஸ்னால விண்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, இது அதுல சொல்லியிருக்கேன் தெரியல. ஆனா இது முக்கியமா இது டென்னிஸ் கிரிக்கெட்னா எங்க இருந்து இல்ல, எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்து இருக்காங்க. எல்லாருமே சண்டே ஆனா அந்த ஒரு ரிலீஃப் விளையாட வரும். ஒரு சின்ன சின்ன ஃபன் எலிமெண்ட்ஸ் இல்ல கிடையாது. எடுத்தோன்னே பிரச்சனையோட நோக்கி கிரவுண்ட புடிச்சிட்டு போறாங்க. அதை விளையாடுற அந்த இதுதான் எவ்வளவு பண்ண முடியுமோ ஏதோ பண்ணி. ஓகே, யதார்த்தமான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நாடுகளமா இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன்.